தமிழ்நாதன் மீடியாவின் நன்றி கலந்த வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. என்னப்பா குரு பயிற்சி வந்தாச்சு, இனி ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல விசேஷங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ராசி பலன் பார்த்துட்ருக்கீங்க, தினசரி ராசி பலன் பார்க்குறீங்க, எல்லாம் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை. நேர்மையோட, உண்மையோட, சத்தியத்தோட வாழ்ந்தவங்க கெட்டு போக மாட்டாங்க. இப்போ குரு பயிற்சி வருது பார்த்திங்களா, மே மாதம். அந்த குரு பயிற்சியில் நல்லவங்க பூரா சூப்பராக இருக்க போகிறாங்க, படிப்படியாக ஸ்டெப்பாக ஏற போகிறாங்க. கெட்டவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் போக போகிறாங்க. இந்த குரு பயிற்சி அப்படி நடக்க போது வித்தியாசமான குரு பயிற்சி. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வித்தியாசமாக வருது. இந்த குரு பயிற்சியில் யாரும் தப்ப முடியாது. நல்லவங்க வாழ்வாங்க, கெட்டவங்க அடையாளம் தெரியாமல் போயிடுவாங்க, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அப்பேற்பட்ட குரு பயிற்சி எழுதி வச்சுக்குங்க, சொல்லி வச்சுக்குங்க, எதிர்பார்த்து வச்சுக்குங்க. நான் சொல்கிறது உண்மை. உண்மையோ சத்தியமோ நேர்மையோ அதை மனசாட்சியோடு வாழ்ந்து அதுபடியாக கடைப்பிடிச்சிருக்கிறவங்க பயப்படவே வேண்டியதில்லை. குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார். கன்னி ராசி பார்க்குறாரு, மகர ராசி, விருச்சிக ராசி, சிம்ம ராசி இப்படியெல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னு ஜோசியர்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்லக்கூடியது இது தானுங்க. உண்மையாக வாழுங்க, பொய் சொல்லாதீங்க, சத்தியத்தோடு வாழுங்க, சத்தியத்துக்கு பயப்படுங்க, அடுத்தவங்க பொருளை தொடாதீங்க, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்காதீங்க. நீங்களாகவே வாழுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ராசி மட்டும் இல்லை, உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லை, உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கொடுக்கும், பயப்படாதீங்க. இன்னொன்று, நல்லவங்க வாழ்ந்தவங்களுக்கு இந்த மே 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் நல்லவனாக வாழ்ந்தேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொன்னவங்கெல்லாம் இனி மே 1 ராஜாவாக இருக்க போகிறாங்க. அப்படியே ஸ்டெப்பாக இனிமேல் அவங்களுக்கு அவங்க காட்டில் மழை தான் அப்படி இருக்க போகுது. ஆனால் பொய்யா வாழ்ந்தவங்க இந்த குரு பயிற்சி இடம் தெரியாமல் போக போகிறாங்க, அடையாளமே தெரியாமல் போக போகிறாங்க. அதுதான் இப்போ நீ நடக்க போகிறது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? 4 நாள். இனி வர்ற புதன்கிழமை குரு பயிற்சி. ஓகே, எதிர்பார்த்து இருக்கலாம். குரு பயிற்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அருமையான படிப்பு. கன்னி ராசி, சிம்ம ராசி, மகர ராசி, விருச்சிக ராசியில் இருக்கிற குழந்தைகள்லாம் சூப்பராக படிப்பாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அவங்கக்கிட்ட வஞ்சகம் இருக்காது. ஆனால் குழந்தை பருவம் மாறி அந்த பெரியவங்க குணத்தில் வரும்போது வஞ்சக குணம், ஏமாற்றுவது, பல கெட்ட குணங்கள் ஏற்படும்போது தான் மனிதனுடைய குணாதிசயங்கள் மாறிவிடுகிறது. அப்போ தான் பாவ சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு பயங்கரமாக சிரமப்படுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், உண்மையாக இருந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும். தீயவர்களுக்கு, கெட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் எத்தனை ராசி பலன் பார்த்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக வாழ்ந்தீங்களான்னு தெரிஞ்சுட்டு பாருங்கள், தெரிஞ்சுட்டு கேளுங்க. அப்படியா உண்மையாக வாழாமல் இருந்துட்டோம்னா உண்மையாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணி உண்மையாக செயல்படுங்க. நிறையா தான தர்மங்களை பண்ணி பரிகாரம் தேடிக்கிங்க. ஓகே, தேங்க்யூ.